ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வி பிரச்சாரத்துக்கு போறாங்க. அவங்க என்ன பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சேதுவும் நடேசனும் போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த இடத்துல தமிழ்ச்செல்வி ஜென்ரலா பேசிட்டு இருக்காங்க. எனக்குமே குழந்தை திருமணம் நடக்க இருந்துச்சு. அது மாதிரி உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி இருந்தால் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு அப்புறம் சில வீட்டில் வந்துட்டு கிச்சனை விட்டு வெளியே வரக்கூடாது, சமைச்சு போட்டு வீட்டு வேலையை பற்றி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு சேது வந்து எல்லாமே அவங்க ஃபேமிலிக்கு அகைன்ஸ்டா தமிழ்ச்செல்வி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம படிக்கிறதுக்கு வந்து கல்யாணம் ஒரு தடை இல்லை, அதுக்கப்புறமும் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இது எல்லாமே தமிழ்ச்செல்வி கஷ்டப்பட்டு பண்ண மாதிரி சேதுவா யோசிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா வீட்டில் வந்து சொல்றாரு, அவ இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, அப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நம்ம குடும்பத்துல தான் வந்து அவளை இப்படி கொடுமைப்படுத்தணும், கஷ்டப்படுத்தணுங்கிற மாதிரி யோசிப்பாங்கல்ல. அவளை வந்து இவ்வளோ தூரம் படிக்க வச்சதே நான் தான். அதை பத்தி அவ யோசிக்கவே இல்லை, அதை பத்தி அங்கே சொல்லவும் இல்லை. அவ என்னமோ அவளே கஷ்டப்பட்டு படிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டில் வந்து எல்லாம் அவளை கொடுமைப்படுத்தணுமா, அப்புறம் வந்து அவள் குழந்தை திருமணம் நடக்க இருந்துச்சாமா, அவளுக்கு 18 வயசு ஆகலன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம கல்யாணமே பண்ணியிருந்திருக்க மாட்டோம் தானே, அதை பற்றியுமே அவள் பேசல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோமாவே பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா சேது வந்துட்டு நான் போய் பிரச்சாரத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு அவர் போய் எல்லாத்துக்கிட்டையுமே ஓட் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தங்க கிட்ட போயிட்டு நோட்டீஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. தாமரையும் இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா இவங்களுமே நாங்களும் உங்க கூட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது கூட போயிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு இடத்துல போயிட்டு நோட்டீஸ் கொடுக்கும்போது நான் இதெல்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பொண்ணை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துனது நீங்க தானே, எங்க ஓட்டு வந்து ஆட்டோ சின்னத்துக்கு தான், உங்களுக்கெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு சேது இன்னுமே டென்ஷன் ஆகுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா அதுக்கப்புறமா அவங்க கூட இருக்காங்க இல்லையா தாமரை, இவங்களுமே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. எல்லாருமே என்ன இப்படி சொல்றாங்க, தமிழ்ச்செல்விக்கு தான் ஓட்டு போடுவோங்கிற மாதிரி நம்ம கிட்டே சொல்றாங்களே அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டே வந்துட்டு சேது போய் தமிழ்ச்செல்வி மீட் பண்றாங்க. அப்ப அவங்கள மீட் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னை இருடி வச்சுக்கிறேன், நீ எப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. நீங்க தான் சொன்னீங்க தானே எனக்கு அகைன்ஸ்டா நின்று ஜெயிச்சு காட்டுன்னு, நான் ஜெயிச்சு காட்டிட்டு அப்புறமா பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தமிழ்ச்செல்வி. எல்லாம் உனக்கு திமிருடி, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சேது சொல்றாரு. இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா எலெக்ஷன் டேவும் வருது, எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறமா ஓட் எண்றாங்க. அப்போ தமிழ்ச்செல்வியோட குரூப் எல்லாரும் இங்கே உட்காந்துருக்காங்க. அண்ட் சேதுவோட குரூப்ஸும் இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. ஒவ்வொரு சுற்று முடிவுலையும் இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டு எண்ணிக்கை சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல சேது அதிகமா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. முதல் சுற்று, இரண்டாம் சுற்று அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சொல்றாங்க சேதுவோட அவங்க சைடு ஓட்டு அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கடைசி ஆகும்போது என்னன்னா தமிழ்ச்செல்வியோட சைடு வந்து இத்தனை 11,000 ஓட்டு இதில் முன்னிலையில் இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு தமிழ்ச்செல்வியும் பார்த்துட்டு இருக்காங்க, சேதுவும் யோசிச்சுட்டு இருக்காரு. ஒருவேளை தமிழ்ச்செல்வி ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னு சேது யோசிச்சுட்டு இருக்காரு. தமிழ்ச்செல்வி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா சேது இன்னுமே கோவப்படுவார். ஒருவேளை அவங்க தோத்துட்டாலும் அவங்கள போயிட்டு நான் உன்னை விட மேல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ தமிழ்ச்செல்வி ஜெயிப்பாங்களா இல்லை சேது ஜெயிப்பாரா, என்ன நடக்க போகுது, இதனால் இவங்க ஃபேமிலியில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோவில் ஒன்றொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.